எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்வது அதிகமாயிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட வெற்றியில திமுகவுக்கு பங்கு இல்லை, திமுக செஞ்ச குற்றத்திற்கும் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவங்க எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாங்க, எம்பி வெற்றி பெற்றுட்டாங்க, அப்புறம் திமுக செய்த குற்றங்களில் எங்களுக்கு பங்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே இது காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது என்று திமுக சொல்கிறது. காங்கிரஸ் முதுகில குத்துற பழக்கம் காங்கிரஸ் இருக்கு. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுக முதுகில குத்துன காங்கிரஸ் முதலமைச்சர் விஜய் முதுகலையும் குத்துவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரசின் சரித்திரம் அப்படி. இன்னைக்கு ஏதோ 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சுயமுயற்சியில அவங்க அமைச்சரவையில் சேர்ந்துட்ட மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புறவாசல் வழியாக மற்றவர்களின் உழைப்பின் மேறி ஏறி நின்று கொண்டு, ஏற்கனவே திமுக நேற்று சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அமைப்பும் இல்லை, எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று. அதனால காங்கிரஸிடம் இந்த ஆட்சி, அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளிடம், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் அந்த கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா இந்த அமைச்சரவையில் இருக்கோம். அப்பனா அமைச்சரவையில் சேர்ந்துருக்க கூடாது. அமைச்சரவையில் சேர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சேருவேன், ஆனா நான் அந்த கூட்டணியில இருப்பேன் அப்படின்னா எதைத்தான் மக்களுக்கு சொல்ல வருகிறீர்கள்? ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதனால இந்த அரசாங்கம் ஒரு தெளிவான தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதும் எனது கருத்து. இல்ல, அது மாதிரி நான் உடனே யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா ஒன்றை சொல்கிறேன், தம்பி உதயநிதி என்ன சொல்றாரு, காங்கிரஸ்னால தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்களா? காங்கிரஸ் முதுகில் குத்தும், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா காங்கிரசின் தோல்விதான். வெற்றி பெறுவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரின் கடுமையான உழைப்பினால தான். அதனால இன்று திமுக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க 20 வருடமா தோளில் தூக்கி சுமந்த காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்ல காங்கிரசிற்காகவே பாஜகவை கடுமையாக எதிர்த்தார்கள், கண்மூடித்தனமாக எதிர்த்தார்கள். அது இப்ப தவறு என்பதை திமுக உணர்ந்திருக்கும். அதனால்தான் தனியா சீட்டு கேட்கிறாங்க, கூட சீட்டு உட்கார்ந்திருந்தா அவங்களோட இயலாமை ஒத்திக்கொள்ளும் என்பதற்காக. அதனால முதலில் திமுக தனது தவறை உணர வேண்டும். காங்கிரஸ் தவறை திருத்திக் கொள்ளாது. அதனால் காங்கிரசிடம் இந்த ஆட்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆட்சி இப்பதான் வந்திருக்குது, அதனால ஆட்சியை நம்ம செயலாற்ற விடணும். உடனே கவுந்துரும் அப்படின்னு ஒரு நிச்சயற்ற தன்மை உடனே சொல்வது சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். ஆனா மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். 108 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள், மக்களை நாம் மதிக்க வேண்டும். அதனால ஒத்தாம் பொதுவா மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மக்களின் முழு ஆதரவு இல்லை அப்படின்னா 150 160 தாண்டி இருக்க வேண்டும். அதனால மிக எச்சரிக்கையாக உணர வேண்டிய காலம் இது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.